கொடுத்துடுற மாதிரி நினைக்கிறாங்க. கண்ணு வந்து அந்த பாகம் வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சிலர் வந்து எல்லா உறுப்பையுமே எழுதி கொடுத்துருக்காங்க. கிட்னியை எழுதி கொடுத்துருக்காங்க, கண்களை எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ வெளிநாட்டில் ஹார்ட் எழுதி கொடுக்குறாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் இல்லாமல் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போதே எடுத்துக்கலாம். அவங்க இறந்துடுறேன்னு சொல்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கண் தானம் தான் நம்ம கேட்குறோம். ஒரு 2 பேருக்கு கண் வந்த மாதிரி இருக்கும்ல. என்னுடைய கண் தானம்ன்றது எழுதிடுவேன். பட் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எழுதுறது பெருசு இல்லை. இப்போ நான் கூட இப்போ எங்கள் லயன்ஸ் கிளப்பில் நாங்கள் வந்து எல்லாருமே ஒவ்வொரு பேர் ஆஃப் கண்ணு, என் கண்ணு தானம் பண்ணிடுறேன், என் கண்ணு தானம் எழுதியிருக்கேன். ஆனால் நான் என் வீட்டில் வந்து என்னுடைய மனைவி கிட்ட சொல்லி, என் மகன்கிட்ட சொல்லி, எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதாவது இப்படி நான் எழுதியிருக்கேன், நான் இறந்த உடனே என்னுடைய கண்ணை எடுத்துருவாங்க, எடுப்பாங்க, அது ஒன்று வேணாம்னு சொல்லிடாதீங்கன்னு. ஆனால் அப்போ எழுதி கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் இதை கன்வின்ஸ் பண்ணணும் நம்ம குடும்பத்தார். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த கண்தானம் செய்யலாம், அதில் தப்பு கிடையாது. அதனால நம்ம இறந்த பிறகு தான் சொல்றோம், நமக்கு தேவையில்லை. நம்ம இறந்த பிறகு ஆவேசத்துவது கண் இருந்தா என்ன. அதனால உண்மையிலேயே அது பெரிய சேவை. நீங்கள் இறந்தாலும் உலகத்தை பார்ப்பீர்கள் வேறொருத்தர் மூலியமா. ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய விஷயம் கண்தானம். இப்போ கிராமங்கள்லாம் கூட கண்தானம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டெஃபினட்டா இது வந்து ஒரு பெரிய சிரமமான விஷயம் இல்லை. எல்லாருமே கண்தானம் செய்வது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். உண்மையான நல்ல எண்ணத்தோடு, அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம கண்தானம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளோடு கண்தானம் விழிப்புணர்வுக்காக நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரு முரளி சார் அவர்கள். வணக்கம் முரளி சார், உங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிங்க. வணக்கம். நாம் வாழ்கின்ற காலத்தில் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்யணும். இறந்ததுக்கப்புறம் கூட நம்மளால் ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியும்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு கண்தானம் மட்டும்தான். நாம் இறந்ததுக்கப்புறம் கண்தானத்தை செஞ்சோம்னா 2 பேருக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையும். ஆக நீங்கள் அனைவருமே உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன், கண்தானம் செய்யுங்கள். அடுத்து கண்தான விழிப்புணர்வுக்காக நம்மளுடன் பகிர்ந்து கொள்கிறார் கலைமாமணி நகைச்சுவை தென்றல் அண்ணன் செந்தில் அவர்கள். திரு செந்தில் அவர்களே, வணக்கம். கண் தியானம் வந்து மிக சிறந்தது. அன்னதானம் இருக்க அன்னன்னைக்கு போட்டு பசி ஆற்றுறது. கண் தியானம் வந்து எப்பவுமே பெருமண்டாக நம்ம உடம்பு எப்படியும் அழுகத்தான் போகுது. அழுகின பிறகு அந்த கண்ணை 4 பேருக்கு உபயோகப்படுத்திக்கணுமே அப்படிங்கிறத கண் தியானம் பண்ணணும். இது ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பார்த்து இதை கொடுத்தாங்கன்னா பெருமையாக இருக்கும். அதாவது உலகத்திலேயே என்னென்னா எதோ இப்போ அது இதுன்னு சொல்கிறாங்க, கண்ணு தான் முக்கியம். கண்ணு தானே பார்க்க முடியும், கண்ணுகிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்களும் கண் தியானம் பண்ணுவீங்க, கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். வணக்கம்.